செக்ஷனு டென்ஷனே ஆகாமல் தைரியமாக அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போது உயர் அதிகாரி கிளைம் அப்படின்னு சொன்னோடனே இந்த பொண்ணு ஏறி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் 5 செகண்டு தான் இருக்குது. அந்த 5 செகண்டுக்குள்ளே அவர் ஜம்ப்பு சொல்லுவார். ஜம்ப்புன்னு சொன்ன 5 செகண்டுக்குள்ளே அவள் குதிச்சு ஆகணும். அப்போ இவர் ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னதுமே குஞ்சன் செக்ஷன் திரும்பி பார்க்குறாங்க. அவங்களுக்கு பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. டைம் போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து விட்டுட்டு அபவுட் டர்ன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி ஜம்ப் பண்ணிடுறாங்க. எங்கே ஜம்ப் பண்ணுறாங்க? ரூமுக்குள்ளேயே ஜம்ப் பண்ணிடுறாங்க. அவர் சொன்ன வார்த்தை, உயரதிகாரி சொன்ன வார்த்தை 1 கிளைம், 2வது ஜம்ப். அவர் ஒன்றும் அவுட் சைடு ஜம்ப்புன்னு சொல்லலை, இன்சைடு ஜம்ப்புன்னு சொல்லலை. அப்போ அந்த நிமிஷம் அந்த நிமிடங்கள் ஃபிசிக்கலாக இது பண்ணுறத விட மென்டலியாக ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறது தான் அந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த குஞ்சன் செக்ஷன் டைமிங்கில் அபவுட் டர்ன் பண்ணி திரும்பி ரூமுக்குள்ளேயே குதிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு ஏர்ஃபோர்ஸ் டிஃபென்ஸுக்கு தேவை ஸ்மார்ட் ஒர்க்கு தான். அப்படிங்கிறப்ப குஞ்சன் செக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டாக செலக்ட் ஆகிட்டாங்க. இதிலேருந்து என்ன தெரிகிறது? யார் வேணாலும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி பேசலாம். நம்மளை எந்திரிச்சு நிற்க நம்மளை அடித்து உட்கார வைக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ மட்டமான வார்த்தைகளையெல்லாம் பேசி நம்மளை முன்னேற்றம் அடைய விடாமல் பண்ணலாம். ஆனால் எல்லாத்தையும் மீறி முயற்சின்னு ஒன்று இருக்குது. வெறித்தனமான ஒரு சாதிக்கணும்னு எண்ணம் இருக்கணும். அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். மாற்றி அமைக்கக்கூடிய சிந்தனை உள்ள மனப்பான்மை இருக்கணும். எந்த விளைவாக இருந்தாலும் அது நானே பொறுப்புன்ற ஒரு தைரியமாக இருக்கணும். தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கான மோட்டிவேஷன் தான் இந்த கதை. நம்ம யார் என்ன சொன்னாலும் மனசு தளர விடாமல் நம்மளை நோக்கி ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை பயன்படுத்தி போயிட்டு இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.